சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது ஒரு வழியா மனசு மாறிட்டாரு. சீக்கிரம் சேதுவும் தமிழும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. அப்பத்தான் இதுதான்டா சரியான நேரம், உண்மையை போட்டு உடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் நினைக்கிறாங்க. இங்கே நைட்டு பார்த்தா அப்பத்தான் ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்பதான் கருப்பை கூப்பிட்றாங்க. ஏ கருப்பு, போயிட்டு நான் கூப்பிட்டேன்னு ராசாங்கத்தையும் சேதுவையும் ரூமுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், சரி அம்மாச்சி அப்படின்னு சொல்லி கருப்பு வராரு. மாமா உங்களை அம்மாச்சி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், ஆத்தாவா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்குறாரு. தெரியல, அம்மாச்சி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, உங்களையும் சேதுவையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நான் போய் இந்த சேதுவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா அவுட் ஹவுஸ்க்கு வராரு. மாப்பிள்ள உன்னை அம்மாச்சி கூப்பிட்டுச்சு வா அப்படின்னு சொல்லி கருப்பு கூப்பிடவும், இந்த வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா இங்கே அப்பத்தா ரூமுக்கு வராரு. ராஜாங்கமும் பார்த்தா ரூமுக்கு வராரு. என்ன ஆத்தா கூப்பிட்டியாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், ஆமாயா உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சந்தோஷமான விஷயமா? சந்தோஷமான விஷயம்னா வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு ஆத்தா என்னையும் சேதுவையும் கூப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், அது ரொம்ப ரகசியமான சந்தோஷையா, அந்த சந்தோஷத்தை முதல்ல உங்ககிட்டத்தையும் சொல்லணும், அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் நடக்கையில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும், என்ன அத்தா சொல்கிற, அந்த சந்தோஷம் நடக்கையில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா, என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், அப்பத்தா தமிழ்ச்செல்வியோடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து இங்கே பாரியா ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா காட்டவும், என்ன ஆத்தா என்ன இது, ஏதோ ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரில இருக்கு, யாருடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்குறாரு. சேது நீ வாங்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சேது கிட்ட கொடுக்கவும், சேதுவும் பார்க்குறாரு. என்ன பத்தா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், டேய் இது தமிழ்ச்செல்வியோடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சேது வேகமாக பார்க்குறாரு. தமிழ்ச்செல்வியுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டா, சரி அப்பத்தா எதுக்கு இப்போ இதை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்லை சேது உன் பொண்டாட்டி வயிற்றுல இருக்கிறது ரெட்டை உசுரில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன பத்தா சொல்ற அப்படின்னு சொல்லி சேதுக்கு பார்த்தா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. ஆத்தா நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், அட ஆமையா ராசாங்கம், இந்த வீட்டுக்கு தமிழ்ச்செல்வி ரெட்டை வாரிசா கொண்டு வர போறா, அவளுக்கு 3வது மாதம் ஸ்கேனுக்கு நான் போயிருந்தேன் பாத்தி அவ கூட, அப்போ டாக்டர் ஸ்கேன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டை கரு வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரியாது, நான் தான் டாக்டர்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். இந்த 2 பிள்ளைகளை வச்சே உங்களை கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்க்குன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த பெரிய அந்த புண்ணியத்தில் நீ மனசு மாறிட்ட, தமிழ்ச்செல்வியை நீ ஏற்றுக்கிறன்னு முடிவில் இருக்க. அவன் மட்டும் மனசு மாறினா போதும், அவகிட்ட போய் நீ மனசார மன்னிப்பு கேட்டேனாலே அவன் மனசு மாறிடுவா. அதனால இப்போ இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நீ பாட்டுக்கு அவகிட்ட உளறி வச்சிடாதடா, அவளுக்கு வயிற்றுல ரெட்டப்புல இருக்கிற விஷயம் தெரியாது, அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்கே பார்த்தா அப்படியே சேது ராஜாங்கமும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா அப்பா எனக்கு ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அப்படியே சந்தோஷத்துல திக்கு முக்க ஆடிடுறாரு. இல்லை சேது ரொம்ப சந்தோஷப்படாதலே, எதுக்கு இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா எப்போ சொல்ற, நீ அப்பயே சொல்லியிருந்தேன்னா அவன் மேல இருக்கிற கோவத்தால நான் எப்பயே தூக்கி எறிஞ்சிருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், நீ தான் இப்போ மனசு முழுசா மாறிட்டேல, தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழன்னு ஆசைப்படுற, அப்புறம் இந்த மாதிரி நேரத்துல இதை சொன்னா தானே நீ மனசு அங்கிட்டுங்கிட்டு அப்படி தடுமாற மாட்ட அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ஆத்தா ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க, இனிமேல் தமிழ்ச்செல்வியை காலேஜுக்கு போயிலையும் சரி வரையிலையும் சரி காரில் போயிட்டு காரில் தான் வரணும், அதுக்கான ஏற்பாடை நீ தான் பார்த்துக்கிறணும். தமிழ்ச்செல்விக்கிட்ட நானோ சேதுவோ சொன்னால் கேட்காது, அதனால நீ சொன்னாதான் கேட்கும். தமிழ்ச்செல்வி இனிமேலும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும். தமிழ்ச்செல்வி இனிமேல் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. முக்கியமாக தமிழ்ச்செல்வி அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருப்பாரு, அதை எப்படியாவது நீ ஏதாவது பேசி தடுத்து நிறுத்தி ஆகணும். என் மருமக ரெட்டை வாரிசு சம்மந்துக்கிட்டு இருக்கு, என் மருமக இனிமேல் எந்த கஷ்டமான வேலையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், அது சரிதான், மருமக ரெட்டை வாரிசை சமக்கிறேன்னு சொன்னதும் மருமக மேலே அக்கறையை பாரு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லுவோம். ஆமா ஆத்தா, ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க, தமிழ்ச்செல்வி வேற தலை பிரசவம், ரெட்டை பிள்ளைய வேற, பார்த்து கவனமா இருக்கணும்ல. இங்கே பாரு ஆத்தா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, தமிழ்ச்செல்வி இனிமேல் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, காலேஜுக்கு போயிட்டு வரையில பார்த்து போயிட்டு வரணும், காரில் தான் போயிட்டு வரணும், அதுக்கான ஏற்பாடை நீ தான் ஆத்தா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், சரியா ராசாங்கம், நான் அவகிட்ட பக்குவமாக பேசி புரிய வைக்கிறேன், டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ உசுரை காப்பாத்திருக்கா,
நான் பெத்த பிள்ளையோடைய உசுரை காப்பாத்திருக்கா, இந்த வீட்டோடைய ஆணி வேற காப்பாத்திருக்கா. நான் அவகிட்ட இதை பத்தி பேசியே புரிய வச்சு கார்ல நான் அவளை போயிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவோ இங்கே சேது, அப்பத்தா ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க. நீ இப்படி சொன்ன இந்த வாய்க்கு எக்ஸ்ட்ராவே நான் நாளைக்கு போயிட்டு நல்ல கொழுந்து வெத்திலையே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், நான் கேட்கலாம் வாங்கி தராத, இப்ப வாங்கிட்டு வரேன்னு சொல்லு, எல்லாம் உனக்கு ரெட்டை பிள்ளை பிறக்க போறேன்ற சந்தோஷத்தான அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ஆமா எனக்கு ரெட்டை குழந்தைன்ற விஷயத்த நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்றி அப்பத்தா அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி விடுலை சேது, நீ தான் தெரிஞ்சுக்கிட்டேல, இனிமேல் உன் பொண்டாட்டிய அந்த அவுட் ஹவுஸ்ல நீயும் தானே இருக்க, பார்த்து பத்திரமா கவனிச்சுக்கடா. இனிமேல் போக போக அவளுக்கு 6-7 மாசம், இனிமேல் தான் ரொம்ப கவனமா இருக்கணும், அதனால அவளை நீ ரொம்ப கவனமா பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சேதுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க.